அமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட என்னென்ன வலியுறுத்தியிருக்காரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கல்வி தொகை 3284 கோடியை நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்காரு. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தியிருக்காரு. நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்காரு. +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர்கள் சேர்க்கை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியிருக்காரு. செங்கல்பட்டிலிருந்து திருச்சிக்கு 6 வழி சாலை அமைக்க வலியுறுத்தியிருக்காரு. கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வலியுறுத்தியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் அமைக்க வலியுறுத்தியிருக்காரு. மாதவரம் சோழவரம் இடையே உயர்த்தப்பட்ட வழித்தடம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்காரு. சென்னை டு குமரி வரை அதிவேக ரயில் வழித்தடம் அமைக்கவும் வலியுறுத்தியிருக்காரு. திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்காரு. நம்ம முதலமைச்சர் விஜய்